ஹலோ வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர், நீ எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் தோழர். சோ இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு பயங்கரமா ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து டிபேட்டுகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படியா? குறிப்பா யாருடைய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து தான் டிபேட்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அந்த டிபேட்டுகள் சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா போயிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற காட்சிகளை பார்க்க முடிகின்றது. நீ சொன்னீங்க தெரியுமா, தமிழக வெற்றி கழகம் கம்யூனிஸ்ட் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் அவங்க எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இது வந்து சாதாரண விடயம் இல்ல தலைவா. கம்யூனிஸ்ட் கட்சியை முன்னிலைப்படுத்தி கேள்வி கேட்கிறாங்க. இது சாதாரண விடயம் இல்ல. ஆனா அந்த நிலைக்கு வந்துட்டாலே அவங்க வந்து கம்யூனிஸ்ட், அவங்களும் ஒரு வகையான கம்யூனிஸ்ட். சோ சமூக வலைத்தளங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன விதமான டிபேட்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தடுமாறுவதற்கான காரணங்கள் என்ன, இது போன்று பல்வேறு வகையான தரவுகளை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், ஒண்ணும் கிடையாது. நேற்றைய தினத்துல நம்ம தமிழ்நாட்டுல அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டியிருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில கூட்டியிருந்தாங்க. ஒரு 43 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது, தாவேகா உட்பட. ஆனா அந்த கூட்டத்துல தமிழக வெற்றி கழகம் கலந்து கொள்ளவில்லை, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி கலந்து கொள்ளவில்லை, பாமக கலந்து கொள்ளவில்லை, இன்னும் ஒரு சில கட்சிகள்லாம் கலந்துக்கல. இந்த கூட்டம் எதற்காகனா SIR சம்பந்தமாக போடப்பட்ட ஒரு கூட்டம். சோ தமிழக வெற்றி கழகம் கலந்து கொள்ளவில்லை என்றவுடன் சமூக வலைத்தளங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன விதமான டிபேட்டுகளை உருவாக்குனாங்க அப்படின்னா, அதாவது SIR யாரு கொண்டு வரா? பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருது. அப்ப SIR வந்து பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வர்றதுனாலதான் இங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அப்ப பாஜகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் டீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டிபேட்டுகளை உருவாக்கி இருந்தாங்க. ஸோ இந்த டிபேட்டுகள் தான் பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு செயல்பாட்டை ஆயுதமாக கையில் எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல டிபேட்டை உருவாக்குனாங்க. நீங்க சொன்னீங்கல்ல அந்த டிபேட்டு, ஆனா அந்த டிபேட்டுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயத்தையும் இங்க பேச வேண்டியது இருக்கு. என்ன விஷயம் தெரியுமா? பீகார்ல இதே SIR சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான வேலையெல்லாம் ப்ராப்பரா பயங்கரமா போகுது. ராகுல் காந்தி பயங்கரமான போராட்டத்தை, சசிகாந்த் ஐஏஎஸ் எல்லாம் கலந்துக்கிறாரு. அதுல வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் போய் போராட்டத்துக்கு வலு சேர்க்கிறதுலாம் போய் கலந்துக்கிறாரு. கலந்துகிட்டு எத்தனை மாசம் ஆச்சு? 2 மாசம் இருக்கும். நீங்க அப்பயே எல்லாம் செஞ்சிருக்கணும். நீங்க அன்னைக்கே செஞ்சிருக்கணும்ல. அப்ப இன்னைக்கு செய்யற கண் துடைப்பு தலைவா. ஆமா, கண் துடைப்பு நீங்க சொல்றீங்க இல்லையா? எனக்கு என்னுடைய பார்வையில கண் துடைப்பா தான் தெரியும். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களும் கண் துடைப்பு தான் சொல்றாங்க. இது யாரும் என்ன எதுக்காக கண் துடைப்பு சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு செயல்பாட்டை ஆயுதமாக கையில் எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சோ அந்த மேட்ரு என்னன்றதை நம்ம சொல்லிடுவோம் முதல்ல. அதாவது இந்த SIR அது வந்து எப்பொழுது பேசப்பட்டது அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ஏறக்குறைய ஒரு 2 மாதத்திற்கு முன்பாகவே ஓட்சோர் அப்படின்னு சொல்லி நம்ம ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய டிபேட்டை கிளப்பி விட்டார். சோ அப்பவே இந்த SIR சம்பந்தமாக பேசுபொருள் வந்து இந்திய நாட்டுல ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்றாங்க, கேரளாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி போய்க்கிருக்கே, இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும், இதுக்கு நம்ம ஏதாச்சும் செயல் திட்டங்கள் வகுக்கணும், இதுக்கு எதாச்சும் நம்ம பாஜகவுக்கு கடிவாளம் போடும் விதமாக நம்ம ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி அவங்க என்ன பண்றாங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய சட்டமன்றத்தை கூட்டுகின்றார்கள். சட்டமன்றத்தை கூட்டி கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த SIRக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகின்றார்கள். இதுதான் ஆக்கப்பூர்வமான செயல்பாடு. இப்ப என்ன பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டுல திமுக அரசு அட்லீஸ்ட் செப்டம்பர் 5 அங்க பண்ணிருக்காங்கல்ல, அது எல்லா முதலமைச்சருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. இந்த தீர்மானம் நம்ம முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கும்ல, கூட்டணி கட்சி தலைவருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப அன்னைக்கே வந்து இது சம்பந்தமா வந்து கூட்டணி தலைவர்கள் பேசினாங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க, இல்ல நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இங்க தமிழக அரசு, ஆளுகின்ற அரசு வந்து என்ன செஞ்சிருக்கணும், கூட்டணி கட்சி தலைவருடைய பேச்சை கேட்டு இருக்க வேண்டும். அப்பொழுது காலம் முடிய போது வந்து கண்கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த கதை தான் இங்க இருக்கு. அதேதான். சோ இதத்தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் எப்பா
எஸ்ஐஆர் வந்து நவம்பர் 4ஆம் தேதி தொடங்க போறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். நவம்பர் 4ஆம் தேதி தொடங்க போறாங்க. அப்ப நவம்பர் 4ஆம் தேதி வரப்போகுது என்பதனை உணர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன பண்றாங்க, செப்டம்பர் 5ஆம் தேதி அவங்க என்ன பண்றாங்க, சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்களும் சட்டமன்றத்தை கூட்டினீங்களா, நீங்களும் சமீபத்துல ஒரு 10-20 நாட்களுக்கு முன்பாக, 10 நாள் நினைக்கிறேன், தீபாவளிக்கு முன்னாடி சட்டமன்றத்தை கூட்டினீங்களா. அப்ப அந்த சட்டமன்றத்துல திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுக்கு எதிராக, இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்க வேண்டாமா? ஏன் நிறைவேற்றவில்லை? அப்போ எங்க தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லுகின்ற மாதிரி உங்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குதா அப்படின்னு சொல்லிதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயல்பாடுகளை மேற்கோள் காட்டி சமூக வலைத்தளங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமா, நீ வந்து எதுக்கு வராட்டி உடனே பிஜேபியோட தொடரும் நீ ஒரு என்ன பண்ற, ஒரு டிபேட்டை உருவாக்குற. அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க உண்மையான டேட்டாவை எடுத்துட்டே நீ சொல்றது பொய் அப்படின்னு அவங்க டிபேட்டை மாத்துறாங்க. இந்த வந்து டக் ஆஃப் வார் தான் என்ன போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல. பயங்கரமான டிபேட்டா போய்கிறது, பயங்கர டிபேட். எனக்கு தெரிஞ்சு நிறைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் என்ன பண்றாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பாடு எடுத்து போடுறாங்க. உண்மையான கம்யூனிஸ்ட் அவங்க தான்ப்பா, உண்மையான பாஜக எதிர்ப்பாளர்களே கம்யூனிஸ்ட் தானப்பா. அங்க பாரு கேரளா அவங்க என்ன பண்றாங்க பாரு, சட்டமன்றத்தை கூட்டுறாங்க, எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை போடுறாங்க, அதோடைய வீரியம் தெரிந்து தீர்மானங்களை போடுறாங்க. ஆனா நீங்க நாளை கழிச்சு எஸ்ஐஆரை வச்சுக்கிட்டு நவம்பர் 4ஆம் தேதி தொடங்க போகின்ற அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை போடுறீங்க அப்படின்னா உங்களை எப்படிங்க நாங்க நம்புறது? அப்ப நீங்க பாஜகவிற்கும் இங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கின்றதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இல்ல தலைவா, இந்த இது மட்டும் இல்ல தலைவா, ஒண்ணுமே இல்ல. நீங்க திடீர்னு பார்த்தோம்னா கோயில இருக்கக்கூடிய அர்ச்சகர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 1500 பேருக்கு பெர்மனன்ட் போஸ்ட் அறிவிச்சேன். இங்க இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள், குறிப்பா வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா, இந்த மக்களை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வாங்கப்பா, நாங்களும் அரசு துறைக்கு வர்றோம்ப்பா அப்படின்னு அந்த மக்கள் வீதியில இறங்கி போராடுறான், அடிச்சு துன்புறுத்துறீங்க, தூக்கி எறியறீங்க. ஆனா தூக்கி எறிஞ்சிட்டு எதுவுமே போராடல, எதுவுமே செய்யல, பதாகை ஏந்தல, எதுவுமே செய்யல. 1500 பேர் பெர்மனன்ட் போஸ்ட் போட்டு யாருக்குன்னு சொல்லுங்க, அது யாருக்கு? பார்ப்பனர்களுக்கு போட்டீங்கல்ல. இப்ப இந்த போஸ்டிங்க்கும் அப்ப திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்கா? யாருடைய அழுத்தத்தின் பேர்ல பார்ப்பனர்களுக்கு அந்த 1800 போஸ்டிங் வந்து போட்டு கொடுத்தீங்க, 1500 போஸ்டிங் போட்டு கொடுத்தீங்க. அப்ப இந்த கேள்வி எல்லாம் வந்து கேட்கறக்கு ஆள் இல்லையா? கேட்கிறவனுக்கு தூய்மை பணியாளர்கள் கேட்கிறாங்க, அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணல. ஆனா கேட்காத நபர்களுக்கு, போராடாத நபர்களுக்கு, ரத்தம் சிந்தாத நபர்களுக்கு, வேர்வை சிந்தாத நபர்களுக்கு, ரோட்ல உட்காந்து இந்த சுடு தர வந்து சூட்டை ஏத்துற அளவுக்கு உட்காந்து போராட்டம் பண்ணாத நபர்களுக்கு நீங்க வந்து 1500 நபர்களுக்கு போஸ்டிங் போட்டு தரீங்க அப்படின்னா யாருடைய அழுத்தத்தின் பேர்ல நீங்க போஸ்டிங் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த அந்த டிபேட்டையும் நடத்துறாங்க. இல்ல தலைவா, நம்ம டிபேட்டா பிரச்சனை, இது நம்ம கேட்கல, யாரோ கேக்குறாங்க, யாரோ கேக்குறாங்க, நம்ம கேட்கல. ஆமா. இப்ப நீங்க சொன்னதுலயே வந்து இன்னொரு கூடுதல் தகவல் சேர்த்துக்கிறோமே, அதாவது இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள் இல்லையா ரிப்பன் பில்டிங் முன்னாடி. சோ அதுக்காக உயர்நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, தாமாக முன் வந்து ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க. பார்த்திபன் என்று சொல்லப்படுகின்ற நீதிபதியினுடைய தலைமையில வந்து ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க. இந்த ஆணையம் இந்த துன்புறுத்தலை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆணையத்திற்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. நீங்க இந்த துன்புறுத்தலை விசாரிக்காதீங்கன்னு சொல்லி ஏங்க பாதிக்கப்பட்டவனுக்காக நம்ம நீதிமன்றம் ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. ஆனா அந்த ஆணையம் வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல போய் ஸ்டே வாங்கிட்டு வராங்க தமிழ்நாட்டு அரசாங்கம். அப்ப இந்த டிபேட்டும் சேர்த்து வச்சு சமூக வலைத்தளங்களை பேசிக்கிருக்காங்க. சோ இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி டிபேட்டுகள்லாம் கேட்கிறாங்க. அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தை மையப்படுத்தி கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற காட்சிகளை பார்க்க முடிகின்றது. அதாவது வந்து நிறைய கேள்விகள் வந்து இங்க மக்கள் மத்தியில இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா பதில் சொல்ல முடியல அப்படின்னா யாராவது ஒரு ஆளை இறக்கி விட்டு நடுவுல நுப்பாட்டி ஒரு நரேட்டிவ் ஏதாவது பேச விட்டு டைவர்ஷன் நடத்துறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய மெயினான பிரச்சனை இங்க இருக்குது. இதை நோக்கி எல்லாரும் விவாதங்கள் பண்ணிக்கிறப்ப இது கிடையாது முக்கியமான விஷயம். நான் ஒரு இன்புட்ஸ் கொடுக்குறேன் பாருன்னு சொல்லி ஒரு டம்மியான சம்பந்தமே இல்லாத ஒரு இன்புட்ஸை கொடுத்து அப்படியே டிபேட்டை வந்து இங்கிட்டு மாத்துறது. தலைவா ஒண்ணும் இல்ல,
வெஸ்ட் பெங்கால்ல இருந்து சாக்கு இறக்குனாங்க. எத்தனை லட்சம் சாக்கோ இறக்குனாங்க தலைவா? நல்ல டைமிங் எடுத்து கொடுத்து. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து சாக்கு இறக்குனாங்க. எல்லாமே இங்க தமிழ்நாட்டுல இருக்குன்னு ஒரு டிராமா போட்டீங்க. ஆனா எதுக்கு வந்து அங்க இருந்து வெஸ்ட் பெங்கால்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பங்களாதேசத்திலையும் வெஸ்ட் பெங்கால்ல மட்டும்தான் சணல் பயிர் விளையும். அதுலதான் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா சாக்கு உற்பத்தி பண்ண முடியும். ஏன்னா அங்க எங்க விளையும் அங்க இருந்து முடியும். அங்க இருந்து இறக்குமதி பண்றீங்க, எல்லாமே இங்க இருக்குன்றீங்க. அப்படி லேட்டா இறக்குமதி பண்ணனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயிரக்கணக்கான டன் நெல்லு வந்து முளைச்சிருச்சு தலைவா, முளைச்சிருச்சு. இது காரணம் யாரு? அரசுதான். கண்டிப்பா ஒரு பிளான் போட்டிருக்கோம்ல, இது டிபேட்டா வந்து தமிழ்நாட்டுல உருவாக்கல. விவசாயிகளுடைய பிரச்சனையை வந்து டிபேட்டா உருவாக்கல. அதான் சொன்னேன், மெயினான பிரச்சனை நோக்கி தமிழக மக்கள் விவாதித்து கொண்டிருக்கின்ற பொழுது யாராச்சும் கூப்பிட்டு வச்சு ஒரு பேட்டி கொடுக்க வச்சு அந்த டிபேட்டை அப்படி இங்க டைவர்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. டைவர்ஷன் பண்றது நீங்க சொன்னதே கொஞ்சம் தெளிவா கூட சொல்லிடுவோமே. மொத்தம் 5 லட்சம் சாக்கு வந்து இறக்குமதி பண்ணிக்காங்க. 5 லட்சம் சாக்குல அப்ப எத்தனை டன் நெல்லுன்னு பாத்துங்க. எத்தனை டன் நெல்லு இன்னும் கொள்முதல் பண்ணப்படாமல் இருந்திருக்கும். எத்தனை டன் நெல்லு கொள்முதல் பண்ணப்படாம இருக்குது. 5 லட்சம் சாக்க நீங்க இறக்குமதி பண்றீங்க அப்படின்னா, அப்ப 5 லட்சம் சாக்குல அந்த நெல்லை நீங்க அடைக்கிறீங்க அப்படின்னா எத்தனை லட்சம் டன்னுங்க இன்ன வரைக்கும் கொள்முதல் பண்ணாம இருக்குது. அப்ப நெல்லு முளைச்சு போச்சு, விவசாயிகள் பாவம் துன்புறுத்துக்கு இருக்கிறாங்க. ரோட்டு ஓரங்கள நெல்லு ஃபுல்லா கொட்டி கிடக்கு, இருக்கிற தார்பாயில போட்டு மூடி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாக்கு தட்டுப்பாடா வந்து இருக்குது. அப்ப ஒரு அரசாங்கம் முன்னாடியே வந்து ஒரு செயல் திட்டங்களை வகுத்து இத்தனை லட்சம் ஹெக்டேர்ல வந்து இத்தனை லட்சம் நெல் வந்து விவசாயம் பண்ணிக்கிறாங்க. அப்ப இத்தனை லட்சம் நெல் மூடைகள் நமக்கு கிடைக்கும். அப்ப அதை நம்ம கொள்முதல் பண்ணுவதாக இருந்தா இத்தனை லட்சம் சாக்குகள் வேணும், அதற்கான போக்குவரத்து வசதிக்காக இத்தனை லாரிகள் வேணும். இதெல்லாமே செயல் திட்டங்கள் வகுத்து அதன் அடிப்படையில் நீங்க வந்து அந்த நெல்லை வந்து கொள்முதல் பண்ணிருக்க வேண்டாமா? ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாரு, சட்டமன்றத்துல நெல் கொள்முதல்ல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எதிர்கட்சிகள் பரப்புகின்ற வதந்தி. விஜய் அவர்கள் கூட அதுக்கு ஒரு ஆதரவா ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. அதான் சொன்னேன், இதையும் சேர்த்து வச்சு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் விவாதங்கள் பண்றாங்க. நீங்க சொன்னீங்கல்ல தலைவா, இப்ப இந்த செய்தியில விவசாயிகள் பாவம் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அந்த இதை வந்து நெல்லை பயிரிட்டு களை எடுத்து அதை வந்து பார்த்தோம்னா அறுவடை பண்ணி அந்த நெல்லை வந்து கொண்டு வந்து சேர்த்து அப்படியே ஒரு சாக்குல கொண்டு வந்து வச்சு அதை விற்பனை செய்யும் போது அந்த விற்பனை கிடைக்காத போது அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன ஆகும் பார்க்கணும்ல. ஒரு அரசு என்பது வந்து சாதாரண சாமானிய விளிம்பு நிலை மக்களுக்காக ஒரு அரசு இருந்தா மட்டும்தான் உண்மையான அரசு. அதான் மக்களுக்கான அரசு. விளிம்புநிலை மக்களுக்கு பாதுகாப்பாகவும் இல்ல, விவசாயிகளுக்கு பாதுகாப்பாகவும் இல்ல, இங்க வாழக்கூடிய யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசா தானே இருக்கு. கண்டிப்பா. அப்ப இதுக்கு இப்ப எப்படி கேட்பாங்க, நீங்க யாருக்கு ஆதரவா இருக்கீங்க? கேட்கதான் செய்வாங்க. யாருக்கும் இருக்காங்க, அவங்க ஆதரவு யாருக்கும் இருக்காங்க. சோ இந்த மாதிரிதான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் டிபேட்டுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். உள்ளபடியே அவங்களுடைய டிபேட்டுகள் வந்து நாளுக்கு நாளா அதிகார வர்க்கங்களை ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்கும் விதமாக இருக்கின்றது. நம்ம அதை பதிவு பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அதிகார வர்க்கங்களை ஆதாரத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்கிற மாதிரி இருக்குது. எஸ்ஐஆர் சம்பந்தமாக அவங்க கேட்கின்ற கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொல்ல முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திணறி கொண்டிருக்கின்றார்கள். உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிற இன்னும் ஒரு சில நபர்கள் வந்து புரிதல் பெற்றிருக்கின்றார்கள். ஆமா, என்ன கரெக்ட் தான் அவங்க கேட்கறது. என்ன கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நவம்பர் 5 தீர்மானம் போட்டாங்க, நம்ம அரசாங்கம் ஏன்பா தீர்மானம் போடல? செப்டம்பர் 5 தீர்மானம் போட்டாங்க கம்யூனிஸ்ட். ஏன் நம்ம அரசாங்கம் என்ன தீர்மானம் போடல? என்ன தடுத்துச்சு, ஏது தடுத்துச்சு, என்ன காரணமா இருக்கும், எந்த ரீசனுக்காக போடல? இப்ப அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டத்துல கூட நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா நாங்க வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லலங்க. இன்னைக்கு வந்து விசிகா வழக்கு போட்டிருக்காங்க எஸ்ஐஆர். அப்படியா? விசிகா வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக வழக்கு போட்டிருக்காங்க. ஆனா திமுக வழக்கு போடலையே, திமுக வழக்கு போடல. சோ இந்த மாதிரி வந்து திமுக வந்து பல்வேறு வகையான போதாமைகள் இருக்குது. இந்த போதாமைகளை மேற்கோள் காட்டிதான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் நீங்க எங்களை சொல்றீங்களே, அப்போ உங்களுக்கும் பிஜேபி என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. இங்க என்ன நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல ஒரு கேவலமான பாலிடிக்ஸ் நடக்குது. இந்த இடத்துல நான் பகிரங்கமா சொல்றேன், நீ என்ன நடந்தாலும் பிஜேபிக்கு அப்படிதான் வந்துருவான், என்ன நடந்தாலும் பிஜேபிக்கு ஆதரவா இருந்தான். நீ என்ன செய்ய போற மக்களுக்கு? நீ ஒழுங்கா இருந்தேன்டா, எதுக்கு பிஜேபி வரப்போகுது? நான் கேட்க ரைட்டா தப்பா இல்லவா? அவன் கூட சேர்ந்து பிஜேபி நீ சரியா இல்லாதனால எல்லாரும் உள்ள வர்றான், நீ சரியா இருந்தா எவன் உள்ள வர போறான்? யாருமே வர தேவையில்லைல்ல. இருக்கக்கூடிய அவ்வளவு போதாமைகள் இருக்கு, பட்டியல் சமூகத்துக்கு அவ்வளவு கொடுமைகள் இருக்கு, அதே மாதிரி வந்து விவசாயிகளுக்கு கொடுமை இருக்கு, எம்புட்டு கொடுமைகள் இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணல அப்படின்னா அப்ப என்ன செய்வான்? எல்லா பேரும் உள்ள வரத்தான் செய்வான். ஆனா ஒரு விஷயம் இந்த இடத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்களேவா, இன்னைக்கு தமிழக வெற்றிகளை வந்து டிபேட்டை வந்து உருவாக்குறாங்கல்ல எதிர்த்து. ஆனா இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா இருக்க பல்ஸ் கூடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இதுவரைக்கும் ராதாரதி ஒரு
ராதா ரவி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே சொல்லல. திடீர்னு ராதா ரவி ஒரு அறிக்கை விடுறாப்ல. என்ன அறிக்கை விட்டுருக்காப்ல தெரியுமா? திடீர்னு அதாவது இந்த மாதிரி கூட்டம் பேய் கூட்டம், விஜய் பின்னாடி தேடுற கூட்டம் பேய் கூட்டமா இருக்கு. இந்த மாதிரி கூட்டத்தை நான் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் பார்த்தேன். ஒருவேளை எம்ஜிஆர் அந்த கட்டத்துல நிக்கும் போது ஓட்டு விழுதான்னு இப்படித்தான் வந்து அன்னைக்கும் பிம்பப்படுத்தினாங்க சொன்னாங்க. ஆனா எம்ஜிஆருக்கு வாக்கு விழுந்துச்சு ஜெயிஸ்டாப்ல. ஆனா அதே மாதிரி வந்து விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, வந்தாலும் ஆட்சியம் பண்ணலைன்னு ஒரு ஆதாரை போட்டு உடைச்சிருக்காங்க. உண்மைதான் ஃபேக்ட். அதாவது தன்ட்ட திமுக இருக்கிற போதாமைகள் அனைத்துமே வந்து வாக்குகளாக விஸ்வரூபம் பெற்றுக் கொண்டிருக்கும். ஆமா, திமுகவிற்கு எதிரான வாக்குகளாக விஸ்வரூபம் பெற்றுக் கொண்டிருக்கும். அப்ப திமுக இதுவரைக்கும் வாக்களித்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க கூடாது அப்படின்னா திமுகவுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்குன்னா திமுகவுடைய போதாமைகளை சரி செய்யணும். அதை விட்டுட்டு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா பிஜேபி வந்துடும். நான் இப்படிதான் இருப்பேன், ஆனா நான் போதாமைகள்லாம் செய்வேன், நான் நிறைய விஷயங்களை செயல்படாம இருப்பேன், ஆனா நீ எனக்கு ஆதரவு தரணும், நீ எனக்கு ஆதரவு தரலாம், பிஜேபி வந்துடும். இந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஒரு தவறான ஸ்டாண்டு. உன்கிட்ட இருக்க போதாமையை சரி செஞ்சுட்டா அப்படின்னா தானாக வந்து மக்கள் தமிழக வெற்றிகளுக்கு போக போறது கிடையாது, இதர பின்ன கட்சிகளுக்கு போக போறது கிடையாது, பாஜகவும் உள்ள வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப நான் போதாமையை செய்யதான் செய்வேன், நான் சில விஷயங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், சாதி ஓட்டுகளுக்காக இதை தக்க வைக்க தான் செய்வேன், நான் இப்படிதான் இருப்பேன், ஆனாலும் நீ என்ன பண்ணணும்னா பிஜேபி வரக்கூடாது என்ற காரணத்துக்காக நீ எனக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா மக்கள் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இதற்கு முன்பு வரைக்கும் ஒரு ராவா டிஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் கருத்தியல் ரீதியாக டிஃபென்ஸ் செய்வதை பார்க்க முடிகின்றது. உள்ளபடியே இது ஒரு ஆரோக்கியமான அரசியல். எதிர்த்து கேள்விகள் கேட்டால் மட்டும்தான் ஆளுகின்ற அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய போதாமைகளை திருத்திக் கொள்வார்கள். அதனால தொடர்ச்சியாக எல்லாருமே தங்களுடைய உரிமைகளை கேட்போம், கேள்விகளை கேட்போம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.